பண்றாரு. ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்காரு. தொடர்ந்து வந்து காவேரி கிட்டேயும், காவேரி ஃபேமிலி கிட்டேயும் வந்து உரிமை எடுத்து பேசிட்டு இருக்காரு. இதனால சாரதா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரதா என்ன பண்றாங்க, அவங்க மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டுருக்கான். இங்க எதுக்கு வந்து இங்க தொல்ல பண்ணிட்டுருக்காருன்னு எங்களுக்கு புரியல. இந்த பையன முதல்ல இங்கேருந்து அனுப்பணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கே ஒண்ணும் புரியலடி. அந்த பையன் காவேரி மேல உண்மையாவே வந்து அன்பு வச்சில்ல. அந்த பையன் இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டு தான் காவேரிய வந்து இவ்வளோ நாள் வந்து வீட்ல வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மலாம் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அந்த அந்த பையன் வந்து காவேரி மேல உண்மையாவே வந்து நெறைய பாசம் வச்சிருக்கான் போல இருக்கு. இங்க வந்து உட்காந்துருக்கானே இவ்வளோ பெரிய பணக்கார பையன், இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும்னு எழுதியா குடுத்துருக்கு அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அத்தை நீங்க சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே காவேரி ஒரு மாதிரி இருக்கா. அந்த பையன் வந்ததுலருந்து இதில நீங்க வேற ஏத்தி விட்டுட்டுருக்கீங்க. சும்மா இருங்க அத்தை அப்படின்னோனே, ஏண்டி நான் என்னடி சொல்லிட்டேன் இப்போ? நீங்க மனசுல பட்டதெல்லாம் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. காவேரியோட முகமே மாறுது பாருங்க. அவளை நானே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். சத்தியெல்லாம் வாங்கி இதில் நீங்கள் வேற வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி விடுறீங்க. அப்போ அவள் என்ன நினைப்பா? வந்து நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானே, அவன் கூட போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னோடனே, இல்லடி மன்னிச்சிடு, நான் வேணும்னு சொல்லலடி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறதுடி, என் மனசில் எதுவும் தங்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அமைதியாக இருங்க அத்தை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அத்தை வேற அப்படி சொல்லிட்டு எங்கே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. பாட்டி சொன்னதையே வந்து அப்படியே பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க காவேரி. இது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க கங்கா. கங்கா போய் கேட்குறாங்க காவேரி கிட்ட, என்ன காவேரி, ஏன் இப்படி இருக்க? பாவம் விஜய் பாரு, உனக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. விஜய் இப்படிலாம் பண்ணது ஆச்சரியமாக இருக்குது காவேரி. ஏன்னா வந்து விஜய் உன்னை வந்து விரும்பலை, அந்த வெண்ணிலாவை தான் வந்து ரொம்ப கேர் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விஜய் வந்து உனக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலடி. நாங்கள் தான் ரொம்ப வந்து அர்ஜென்ட் பட்டுட்டோமோன்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீடுக்கா நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இப்போ விஜய் இங்கே வந்திருக்காரு, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே, இதில் நினைக்கிறதுக்கு என்னக்கா இருக்குது? அவர்கிட்ட எதாவது பேசுனீங்க? நான் எப்படிக்கா பேச முடியும்? அம்மா பேசினா விடுமா? அம்மா தான் என்கிட்ட சத்தியம் வாங்கிச்சு இல்ல. ஆமாடி, சத்தியம் வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. விஜய் ஏதாவது பேசினா பேசிடி, பாவண்டி அவரை பார்க்கும்போதே பாவமாக இருக்க அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாங்க காவேரி. இல்லைக்கா, நான் அம்மா பேச்சு தான் கேட்க போகிறேன். இவரெல்லாம் நம்ப முடியாது. இப்போ ஒன்று பேசுவார், அப்புறம் ஒன்று பேசுவார். அம்மா வந்து இதனால் மனசு உடையக்கூடாது, இன்னும் நான் அம்மா மனசை கஷ்டப்படுத்த விரும்பலக்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே கங்கா யோசிக்கிறாங்க, என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. குமரன் வராரு. என்ன கங்கா, இங்கே நடக்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் தாங்க ஒன்றும் புரியல. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறாருன்னு தெரியல. விஜய் திடீர்னு வந்து இங்கே உட்காருவார்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா. ஒரு வேளை நம்ம அர்ஜென்ட் பட்டுருமோ அப்படின்னு தோணுது. எனக்கும் அப்படி தாங்க தோணுது. அவங்க வாழ்க்கையில் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம், எந்த பிரச்சனையாவது விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இந்த யமுனா பேச்சை கேட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இவ்வளோ தூரம் இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுருக்கோம். வேற தேவையில்லாமல் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. எனக்கு என்னமோ ஒன்றும் புரியலைங்க அப்படின்றாங்க கங்கா. எனக்கும் அப்படி தான் தோணுது கங்கா. எனக்கு விஜயை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது. அவர் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு புள்ள, ஆனால் இங்கே வந்து அப்படி கஷ்டப்படுறாரு. வந்து அவருக்கு வேலையெல்லாம் கூட செய்ய தெரியல கங்கா. அவர் அப்படி பழக்கப்பட்டவர் இல்லைல்ல, எல்லாம் வேலை வாங்கி பழக்கப்பட்டவர். அதனால ரொம்ப பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அத்தை வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறதால என்னால் திரும்பி கூட பார்க்க முடியல அப்படின்றாங்க. நான் இவ்வளோ பரிசு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தானே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு அப்படியே மேலே நிற்கிறாங்க. கரெக்டாக விஜய் அங்கே வராரு. ஹலோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வராரு. இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க, அந்த சைடு வராரு. உடனே பார்த்து டென்ஷனாக வரேன். நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னோடனே, என்ன பொண்டாட்டி உங்ககிட்ட தனியாக பேசலாம் தானே வந்தேன். எவ்வளோ நாளாச்சு நம்ம தனியாக பேசி. உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி உன்னை நான் கிஸ் பண்ணிட்டேடே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க காவேரி.